மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஆட்சியில் செய்த திட்டங்களை பொதுமேடையில் தன்னுடன் விவாதிக்க தயாரா என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி திமுகவிற்கு சவால் விடுத்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே செங்கமல நாச்சியார்புரத்தில் அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமனம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ராஜேந்திர பாலாஜி, ஒற்றை கையெழுத்தால் நீட் தேர்வை ரத்து செய்வதாக கூறிய திமுக 4 ஆண்டுகள் ஆகியும் இதுவரை ரத்து செய்வது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார். அதிமுகவின் 10 ஆண்டுகால ஆட்சியில் செய்த திட்டங்களை மக்கள் மத்தியில் விவாதிக்க தான் தயாராக இருப்பதாக கூறிய ராஜேந்திர பாலாஜி, திமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்களை தன்னுடன் விவாதிக்க தயாரா என சவால் விடுத்து பேசினார். தொடர்ந்து பேசிய அவர், வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது எனவும் 50% வாக்குகளை பெறும் அளவிற்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான வலிமையான கூட்டணி அமைய உள்ளது எனவும் தெரிவித்தார். ஏமாற்றி ஓட்டு வாங்கிய திமுக இந்த தேர்தலில் படு ஏமாற்றப்பட்டு படுகொலியில் விழுவார்கள். தேர்தல் முடிவு அதிமுக 234 தொகுதிகளில் அதிமுக கூட்டி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளிலே வெற்றி பெற்று மகத்தான ஒரு வரலாற்றை படைப்பார் எடப்பாடியார். இன்னைக்கு திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன செஞ்சிருக்காரு? அந்த மாவட்டத்தில் சிவகாசி பகுதிக்கு என்ன செஞ்சிருக்காங்க? எங்கு பார்த்தாலும் கரப்ஷன் எங்கு பார்த்தாலும் நடக்குது. யாருக்கும் ஓசியா ஒரு வேலை நடக்கல. ஏசியில உட்கார்ந்துட்டு கஷ்டப்படுற மக்களை துன்புறுத்துகின்ற பணியைத்தான் திமுக ஆட்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலில் திமுகவுக்கு சரியான பாடம் கொடுத்துங்கள். ஏமாற்றி ஓட்டு வாங்குவதில் ஒழுங்க வேண்டும். அதிமுக ஆட்சியில் 10 வருஷத்துடைய ஆட்சியிலே நான் விருதுநகர் மாவட்ட மக்களுக்காக, சிவாஜி மக்களுக்காக ஆற்றிய திட்டங்களை பொது மேடையில் விவாதிக்க தயாராக இருக்கிறேன். நான் வருகிறேன். திமுக தயாரா? யாரும் தயாரா இருந்தால் காலம் நேரம் குடிங்கள். பொது மேடையிலே அறிவாளர்கள் மத்தியிலே பேசுவோம். அதிமுக ஆட்சியில் நான் கொண்டு திட்டங்களை சொல்லுவேன். நீங்கள் கொண்டு திட்டங்களை சொல்லி பேசுங்கள். மக்கள் முடிவெடுக்கட்டும் யாருக்கு நியாயம் இருக்கிறது என்று சொல்லி. அதிமுக ஆட்சியில் எடப்பாடியார் கொண்டு திட்டங்களை நான் சொல்லி பேசுகிறேன். முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு திட்டங்களை நீங்கள் சொல்லுங்கள். எல்லா திட்டங்களும் வெள்ளடிக்கப்படும் திட்டங்கள், எல்லா திட்டங்களும் கொள்ளடிக்கப்படும் திட்டங்கள். அதிமுக கொண்டு வந்த திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுகின்ற பணியைத்தான் திமுக ஆட்சியாளர்கள் செய்கிறார்கள். ஆகவே திமுக எதுவுமே செய்யவில்லை. இருப்பதை கெடுத்திருக்கிறது, இருப்பதை செயல்படாமல் ஆக்கியிருக்கிறது. அதிகாரிகளுடைய மெத்தன போக்கு இன்றைக்கு இருக்கிறது சொன்னால் அதற்கு ஆட்சியாளருடைய மெத்தன போக்கு தான் காரணம். சாதாரண ஏழைகளுக்கு எந்த பணி நடக்கவில்லை.